الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في محكم القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولو شاء ربك لآمن من في الأرض كلهم جميعا أفأنت تكره الناس حتى يكونوا مؤمنين وقال نبينا عليه الصلاة والسلام أفضل الجهاد كلمة حق عند سلطان جائر أو كما قال عليه الصلاة والسلام புகழனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலாத்தும் சலாமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. சஹாபாக்கள், தாபிஈன்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், குதுபமார்கள், குறிப்பாக நம்மை ஈன்றெடுத்த பெற்றோர்கள், வாழ்ந்தும் அறிந்தும் இருக்கும் நல்லுள்ளங்கள், நம் அறிவுக்கு காரணமாய் இருந்த பயனுள்ள கல்வியை வழங்குவதற்கு வழியாய் இருந்த நம் ஆசிரியர் பெருமக்கள், இந்தியாவில் இந்த நாட்டின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை வாங்கி தந்த சுதந்திர போராளிகள், ஷஹீதுகள் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன் பிஹக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் ஒரு நாடு தன்னுடைய நாட்டு மக்களை அடிமைத்தனத்தில் இருந்து மீட்டுவதற்காக உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் பின்னால் ஒரு காலங்களில் போராட்டத்தினால் நம் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்ட முடியும். ஏறக்குறைய சில 90 நாடுகள் தன் நாட்டு மக்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுவதற்கு ஒரு சித்தாந்தத்தை கையில் எடுத்தார்கள் என்றால் அந்த சித்தாந்தத்திற்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்தது இந்தியா. இந்தியாவில் அமைய பெற்றுள்ள பல்வேறு மக்கள், பன்முக மக்கள், பன்மொழி மக்கள், பன்னிற மக்கள் பல யுக்திகளை கையாண்டினார்கள். போராட்ட குழுக்களில் பார்த்தால் ஒவ்வொரு போராட்டமும் இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான போராட்டங்களை மக்கள் கையில் எடுத்தார்கள். கேரளாவிலே இருக்கக்கூடிய அங்க உள்ள மக்களினுடைய போராட்டங்கள் ஒரு விதமாக, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு விதமாக, வங்காளத்தில் ஏற்பட்டிருந்த அந்த காலகட்டத்தில் வங்காள மக்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்த சிராஜ் தௌலாவினுடைய கையில் ஒரு சில போராட்டங்கள். நாம் பார்த்து கொண்டிருக்கிற பாட புத்தகங்களில் இந்திய சுதந்திர தினத்திற்காக போராடியவர்கள் பட்டியலில் பெரும்பாலும் கையிலே கண்ணிலே படக்கூடிய ஒரு பெயர் காந்தியடிகள். அவர் போராடிய விதம் அகிம்சை. இல்லை, ஆயுதங்களை கையேந்தினால் மட்டும்தான் இந்த போராட்டங்களுக்கு ஒரு முடிவு வரும் என்று ஆயுதபாணியை கையாற்றிய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இப்படி பல்வேறு வரிசைகளில் முஸ்லிம்களினுடைய இடம் ஏராளம் ஏராளம். முஸ்லிம்களுடைய போராட்ட களங்கள் ஏராளம் ஏராளம். வெறும் ஆயுதங்களால் மட்டுமல்ல, அடிமைகளை எப்படியாவது இந்த நாட்டில் இருந்து அடிமைத்தனத்தை போக்க வேண்டும் என்பதற்காக அநீதம் இழைக்கக்கூடிய மன்னரிடம் இருந்து, அநீதம் இழைக்கக்கூடிய ஆங்கிலிடம் இருந்து இந்த நாட்டை பாதுகாப்பிற்காக பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றது பெருமக்கள். அதிலே பல இழப்புகளை அவர்கள் மேற்கொண்டார்கள். சாதாரணமான இழப்புகள் அல்ல. இன்றும் இந்திய சுதந்திரத்துக்காக போராடியவர்களுடைய வீடுகளை நீங்கள் தேடி பார்த்தால் ஏழ்மையில் குவிந்திருக்கும். ஏழ்மையில் குடிகொண்டிருக்கிறார்கள்.
ஏதோ அவ்வளவு பெரிய சொத்துக்களையும் ராஜ்யத்தையும் கையாண்ட குடும்பத்தினுடைய சந்ததிகள் இன்று ஒரு குடிலுக்குள் குடிம்பை கொண்டு இருக்கிறது. கோடிகளை அநீதவான்கள் எடுத்துக் கொண்டார்கள். வெறும் கொடிகளை மட்டும் தங்கள் கையில் கொடுத்து விட்டு அனுப்பிவிட்டார்கள். இந்த சதிகள் எல்லாம் அடிமைத்தனத்தை விடுதலை வாங்கி கொடுத்த மக்களுக்கு இப்பொழுது இரண்டாவது சுதந்திரம் கிடைக்குமா என்கின்ற அளவிற்கு இன்னொரு சுதந்திர தினத்தை எதிர்பார்த்து கொண்டு ஒரு சமூகம் வாழ்கிறது என்றால் நாம் பெற்றிருக்கிற சுதந்திரத்தினுடைய அகம்யங்கள் என்ன என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அன்பிற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, சாதாரணமான போராட்டங்கள் அல்ல. 140 கோடி மக்கள் ஒற்றுமையாக இருந்து முழு உறுப்பினர்களாக இன்றைய நாள் உலகம் முழுக்க இல்ல, இந்தியாவிலே உலகம் முழுக்க எட்டி பார்க்கிற அளவிற்கு ஒவ்வொரு வீடுகளும் அவர் எந்த மொழியோ எந்த இனமோ எந்த மதமோ எந்த மார்க்கமோ அவரில் இருந்தாலும் எல்லாரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி 79வது சுதந்திர தின விழாவை கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். ஒன்றிணைந்து அவர்கள் பெற்ற இந்த சுதந்திரம் என்பது தற்பொழுது சில பல ஓட்டு சிதைவுகளால், சில வேற்றுமையின் காரணமாக, சில மத துவேஷத்தின் காரணமாக நீதமான அரசை எதிர்பார்த்து கொண்டிருந்தாலும் ஜிஎஸ்டி வரிகளாக, சில மோசமான கோஷ்டங்களாக, தேவையில்லாத அரசாணைகளாக ஒரு சமூகம் இன்று சுதந்திரம் இல்லாமல் ஒரு இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அவல நிலையை இன்று இந்தியா சந்தித்துக் கொண்டிருக்கிறது. எந்த இடத்தில் நீங்கள் எடுத்து பாருங்கள், நமது நாட்டினுடைய நிலைமை பலதரப்பட்ட மொழி, இனம், மதம், கலாச்சாரம் சேர்ந்து வாழக்கூடிய இந்த நாட்டினுடைய நிலை என்ன தெரியுமா? இன்னமும் போராடி கொண்டே இருக்கக்கூடிய மக்களைத்தான் அதிகமாக பார்க்கிறோம். ஒரு சாரார்கள் மட்டும் ஏன் போராடுகிறார்கள்? எங்கே போய்விட்டது, எங்கே பறித்தார்கள் சுதந்திரத்தை என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். வங்காளத்திலே இருக்கட்டும், ராஜஸ்தானிலே இருக்கட்டும், டெல்லியிலே இருக்கட்டும், அன்றைய காலகட்டத்திலே ஆங்கிலேயர்கள் ஆட்சி பிடிக்கும் பொழுது, மக்களை கைவண்ணம் படுத்தும் பொழுது, அன்றைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த மன்னர்கள் மன்னர் பகதூர் ஷா ஜாஃபரை எங்கு இருக்கிறார் என்று தேடி அலைந்தார்கள். அவரை கொண்டு வந்து முகலாய மன்னர்களுடைய ஆட்சி பட்டியல் வைத்தால்தான் இந்த ஆங்கிலேயர்களை முழுக்கமாக கழுவறுக்க முடியும் என்று அன்றைய மன்னர்கள் நினைத்து முஸ்லிம்களை ஆட்சி கட்டிடத்தில் அமைத்து வைத்தார்கள். ஏன்னு தெரியுமா? அடிமைத்தனத்தில் இருந்து இவர்களை நாம் காப்பாற்ற வேண்டும் என்றால் இது போன்ற தலைமைத்துவங்கள் தான் நமக்கு வேண்டும் என்று நின்றார்கள். சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு உலகத்திலேயே அடிமைத்தனத்தை முழுவதுமாக அறுத்தெடுக்க வேண்டும் என்று நினைப்பது இஸ்லாம். அஞ்சுவதாக இருக்கட்டும், அடிபணிவதாக இருக்கட்டும், அது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் என்கின்ற சித்தாந்த கொள்கையை கையில் எடுத்துக் கொண்டிருப்பவர்கள் முஸ்லிம்கள் மட்டும்தான். நான் அடிமைதான், அது அல்லாஹ்விற்கு மட்டும்தான். தனிப்பட்ட எந்த கம்பெனிகளுக்கோ, தனிப்பட்ட எந்த தொழில்துறைகளுக்கோ, தனிப்பட்ட எந்த மனிதர்களுக்கோ அல்லது தனிப்பட்ட எந்த காரியங்களுக்கும் அந்த அடிமை கிடையாது. அடிமையில் இருந்து விடுதலை பெறக்கூடிய அற்புதமான சித்தாந்தத்தை கையென்பது இஸ்லாம். குர்ஆனிலே ஃபக்கு ரகவா என்று ஒரு வார்த்தை, அடிமையை விடுதலை கொடுப்பது என்ற சம்பந்தமாக குர்ஆன் ஆயத்துகள் விடுதலை பற்றி பேசுகிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், லா தகுன் அப்துன் கைரும் வகத் ஹலகல்லாஹு ஹுர்ரா. எந்த அடிமையை, எந்த அடியானையும், எந்த மனிதனையும் உனக்கு அடிமையாய் நீ பயன்படுத்த கூட உன் உள்ளத்தில் நினைக்காதே. காரணம், இறைவன் ஒவ்வொருவரையும் சுதந்திரமாகத்தான் படைத்திருக்கிறான் என்று சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார்கள். சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், உங்களுக்கு தெரியும், எகிப்திலே இருக்கக்கூடிய குடிமக்களில் ஒருவர் கன்னத்திலே ஆளுநரின் மகன் அரைத்து விடுவார். கலீஃபாவாக இருந்த அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து என்ன நடந்தது என்று விசாரித்து கேட்பார்கள். அநீதமாய் அடித்துக் கொண்டாரா, பதவியில் இருக்கிறாரா, என்ன காரியங்கள், செல்வாக்கு இருக்கிறதா, எந்த நோக்கில் அடித்தார்? அடிமைத்தனத்தின் நோக்கில் அடித்துக் கொண்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிற்கு வரவழைக்க செய்தார்கள் ஆளுநரின் மகனை. ஆளுநரும் இங்கு வர வேண்டும் என்று சொன்னார். உனக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டுச்சு? மஸ்தா இஸ்தஅபுதுன் நாஸ வகத் வலத்துஹும் உம்மஹாத்துஹும் அஹ்ராரா. ஒரு தாய் தன் பிள்ளையை பெறும் பொழுது பெற்றதற்கு பின்னால் அவனை சுதந்திரமாகவே பெற்றெடுக்கிறாள்.
ஒரு தாயின் சுதந்திரத்திற்கு பின்னால் ஒரு மனிதனை அடிமையாக்கும் தகுதியை, அடிமையாக்கும் போக்கை உனக்கு யார் கொடுத்தது என்று கேட்டார்கள் அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. பெருமக்களே, ஒரு வீட்டிலே சிலர் அடிமைகளாக வாழ்கிறார்கள். எத்தனையோ கணவன்மார்களிடத்தில் மனைவி அடிமையாக வாழ்கிறார். எத்தனையோ வீடுகளில் பெரியவர்களிடத்தில் சிறியவர்கள் அடிமையாக வாழ்கிறார்கள். ஆசிரியர்கள் கீழ் மாணவர்கள் அடிமையாக வாழ்கிறார்கள். முதலாளிகள் கீழ் தொழிலாளிகள் அடிமைகளாக. ஒருவருக்கு நாம் சலாம் பிடித்துக் கொண்டுதான், ஒருவர்களுக்கு சிரித்துக் கொண்டுதான் காரியங்களும் நடக்கும் என்று நீங்கள் நினைத்தால் இஸ்லாம் அதை ஒருபோதும் வரவேற்காது. இஸ்லாம் வரவேற்கவே செய்யாது. இப்னு மஸ்ஊத் அல்-அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிமையை பற்றி விசாரிக்க வேண்டும் என்று அடிமையாக ஒருவரை வைத்துக் கொண்டு அவர்களை அடித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அங்கிருந்து பின்னால் இருந்து ஒரு சப்தம் வருகிறது. யார் இது? அல்லாஹு அக்தர அலைஹி மின் வ அலைஹி மின்ஹு. இப்னு மஸ்ஊத் அல்-அன்சாரி ஸையதுனா அவர்கள் அதை கேட்கிறார்கள். என்ன சப்தம் இது? அல்லாஹ் ஒருவரை அடிமையாக வைத்திருந்து அவன் உரிமையை பறிப்பதற்கு அல்லாஹ்வை விட நீ சக்தி பெற்று விட்டாயா என்ற சப்தம் தங்கள் காதில் விழுகிறது. திரும்பி பார்த்தால் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா ரசூலல்லாஹ், இவர் எனக்கு வேலை செய்து கொண்டிருப்பவர். வேலை செய்து கொண்டிருந்தால் அந்த வேலைக்கு ஏற்றதை மட்டும் பேச வேண்டும் மஸ்ஊத். அடிமையாக பேசக்கூடாது. கடமை அல்ல அது. அவர் உனக்கு அடிமை அல்ல. அடிப்பதற்கும் அவரை விஞ்சுவதற்கும் எந்த தகுதியும் உங்களுக்கு இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் ரசூலினுடைய சப்தம் கேட்டதும் அவர்களை கொண்டு போய் வைத்து உன்னை நான் அடிமையாக நினைக்கவில்லை, அல்லாஹுக்காக என்னை நீ மன்னித்து விடு என்று சொன்னார்கள். இந்த வார்த்தையை கேட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு மஸ்ஊதை கொஞ்சம் கிட்ட வாருங்கள் என்று அழைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் லம் தஃஅல் லமஸ்தஹுமுன் நார். நல்ல வேளை நீ இதை செய்தாய். உன்னால் யார் பாதிப்புக்குள்ளானாரோ அவரை அழைத்து நீ மன்னிப்பு கேட்டாய். நீ ஒரு கால் மன்னிப்பு கேட்காமல் இருந்திருந்தால் சொல்வது யாருக்கு தெரியுமா? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. சாதாரணமான சஹாபி அல்ல அவர்கள். நீங்கள் சொல்லாமல் இருந்திருந்தால் லமஸ்தஹுமுன் நார், நரகம் நாளை மறுமையில் உங்களை தீண்டிருக்கும் என்றார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடிமைகளாக நினைப்பதை கூட இஸ்லாம் ஹராம் என்று சொல்லுகிறது. ஏன் இவ்வளவு விஷயம் பேச வேண்டும்? திருக்குர்ஆனில் ஒரு வசனம் இருக்கிறது, வலவ் ஷாஅ ரப்புக லஆமன மன் ஃபில் அர்தி குல்லுஹும் ஜமீஆ. உலகத்தில் அல்லாஹ் நாடி இருந்தால் எல்லோரையும் முஸ்லிமாக அல்லாஹ் வைத்திருக்கலாம், எல்லோரும் முஃமினாக வைத்திருக்கலாம், எல்லோரையும் முஃமின்களுடைய பட்டியலில் அல்லாஹ் கொண்டு வந்திருக்கலாம். காஃபிர் தேவையில்லை, முஷ்ரிக் இல்லை, யஹூதி இல்லை, நஸரா இல்லை, மஜூசி இல்லை, சீக்கியர்கள் இல்லை, கிறிஸ்தவர்கள் இல்லை, இந்துக்கள் இல்லை, எல்லோரும் முஸ்லிம்களாக இருந்திருக்க முடியுமே. ஆனால் அல்லாஹ் எல்லோரையும் முஸ்லிம்களாக ஆக்கவில்லை. குர்ஆன் சொல்லுகிறது என்ன? அல்லாஹ் நினைத்திருந்தால் பூமியில் வாழ்பவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் ஈமானை கொடுத்திருப்பான். அப்ப அந்த துக்ரிஹுன் நாஸ ஹத்தா யகூனு முஃமினீன். ஒரு மனிதனுடைய ஈமானுக்கு இன்னொரு சமூகம் அவர்களை நிர்பந்தப்படுத்த கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறான். ஈமானோடு வாழ வேண்டும், ஈமானோடு மரணிக்க வேண்டும், ஈமானோடு எழ வேண்டும், ஈமானில் இருப்பவர்கள் உயர்ந்த பட்டியலில் இருக்கிறது என்று அறிவிக்கக்கூடிய இஸ்லாம், நீ வாழும் மதம் கூட உன் சுதந்திரத்தின் கையில் தான் இருக்க வேண்டுமே தவிர இன்னொரு சமூகத்தினுடைய கையின் இக்கட்டான நிர்பந்தத்தில் மாழ்ந்து நீ ஒரு மரத்தையோ ஒரு மார்க்கத்தையோ தழுவக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. பெருமக்களே, இந்த அடிப்படையில் தான் இஸ்லாம் சுதந்திரத்திற்காக பல்வேறு பாடுகள் பட்டு இருக்கிறது. இந்த அடிப்படையில் சொல்லிக்கொண்டே போகலாம். சில பட்டியல்கள் மட்டும் இன்றைய நாளின் நினைவலைகளுக்காக நாம் இதை சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஆங்கிலேயர்களில் கொடுக்கப்பட்ட ஒரு வியாபார உரிமையை கொடுத்தார்கள், ரைட்ஸ் ஆஃப் பிசினஸ் அண்ட் கம்யூனிகேட் சொல்லி. அன்றைய காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் அதை கையில் கொண்டார்கள். அதை எடுத்துக்கொண்டு இந்தியாவில் வாழக்கூடிய மக்களுக்கு வியாபாரத்தை பயன்படுத்தாமல் அங்க கொல்கத்தாவில் இருந்து வில்லியம் கோட்டை வரைக்கும் இராணுவ விரிவாக்கத்தை திட்டம் தீட்டி செய்து கொண்டிருந்தான் வெள்ளையன். இது அங்கு வாழக்கூடிய மக்களுக்கு, நம்முடைய முன்னோர்களுக்கு இது தெரியாது. நம் முன்னோர்கள் நினைத்துக் கொண்டார்கள் நமக்கு வணிகம் செய்கிறார்கள், நமக்கு பொருள் தருகிறார்கள், நம்மளுடைய நாட்டை மேம்படுத்துகிறார்கள் என்று. இல்லை, அந்த கிடங்குகள் முழுக்க இராணுவ வேட்கையில் இருந்தார்கள். எப்படி இந்த இந்தியர்களை அடிக்க வேண்டும், ஒழித்தொடுக்க வேண்டும் என்று திட்டம் திட்டிக் கொண்டிருந்த நேரத்தில் தான் ஒரு மனிதர் இந்த சதியை கண்டுபிடித்தார். அவர்தான் 1947 கிடைக்கப்பட்ட சுதந்திர தினத்தினுடைய முதல் வரி.
அவர்கள் கூப்பிட்டு சொன்னார்கள், மக்களை கூப்பிட்டு, ஓ மக்களே, இந்த ஆங்கிலேயரை பார்த்து நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள். இவர்கள் கொடுக்கும் பல திட்டங்களையும் பல பொருட்களையும் பார்த்து நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள். நம்முடைய இடங்கள் எல்லாம் நம்மை அழிப்பதற்கு, வில்லியன் கோட்டை வரைக்கும் நமக்கான இராணுவத்தை எதிர்முகமாக ஆக்குவதற்கு திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார் என்று முழங்கிய முதல் மனிதர் சிராஜ் தௌலா ரஹ்மஹுல்லாஹ் அலைஹி என்கின்ற மாபெரும் ஒரு அற்புதமான முஸ்லிம் வீரர். இந்தியா முழுவதும் கிழக்கிந்திய கம்பெனி விழுந்துவிட்ட பிறகும் கூட எதிரிக்கு கூட தெரியாத சக்திகளை, சதிகளையும் கூட சிராஜ் தௌலா அறிந்திருந்தார். பெருமக்களே, இந்தியா மக்களிடம் இருந்து பரவிப்பட்டு இருந்த பல்வேறு சூழலிலும் கூட, குறிப்பாக 1857 சிப்பாய் கலகம் நடைபெற்றது. இந்த வரலாறு என்றும் மறைக்கவே முடியாது. அதில் முதல் இந்திய போராட்டம் என்று அறியப்பட்டதே சிப்பாயினுடைய புரட்சித்தான் என்று நம் எல்லோருக்கும் தெரியும். அதிலே அதிகம் பங்கு கொண்ட மக்களும் முஸ்லிம்கள் தான். 1857 நடைபெற்ற முஸ்லிம்கள். அப்துல்லா ஆதம் ஜவேரி வருடம் ஜும்ஆவில் மட்டுமே இந்த முழக்கத்தை கேட்க முடியும். வருடம் இந்தியாவிலே இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள், மதரசாக்களில் மட்டுமே இந்த பெயரை கேட்க முடியும். எங்கெல்லாம் காந்தி வருகிறாரோ அங்கெல்லாம் இந்த பெயர் வந்திருக்க வேண்டும், ஆனால் மறைக்கப்பட்டிருக்கிறது. 50 சரக்கு கப்பல்களும் 4 பயணி கப்பல்களும் ஒன்றிணைந்து கொண்டு ஒரு பெரும் சாம்ராஜ்யத்தை வாழ்ந்து கொண்டிருந்த அப்துல்லா ஜவேரி தான் ஒரு நாள் டர்பன் நகரிலே பிரிட்டோரியா நகருக்கு மாரிட்ஸ் என்று சொல்லக்கூடிய மாரிட்ஸ் பார்க் என்ற ரயில்வே ஸ்டேஷன், ரயில் நிலையத்தில் காந்தி பயணம் செல்வதற்கு செல்கிறார். அந்த பயணம் செல்வதற்கு ரயிலிலே ஏறக்கூடிய முதல் வகுப்பு பெட்டியிலே இருந்த காந்தியை ஒரு வெள்ளையின் வெளியே தள்ளி விடுகிறார். அப்பொழுது ஒரு கரம் வந்து சேருகிறது காந்தியை பிடிக்க. காந்தியின் கரம் பிடித்து சேர்ந்து, என்றைக்கு இவன் நம்மை ஒதுக்க ஆரம்பிக்கிறானோ, காந்தியிடம் சொன்ன வார்த்தை, ஐயா, இனிமேல் நான் யார் என்பதை காட்ட வேண்டும் என்று சொன்னது அப்துல்லா ஆதம் ஜவேரியும் அவருடைய குடும்பமும். முழுக்க இருந்த சொத்துக்கள், கப்பல் அனைத்தையும் எடுத்து அப்படியே இந்த போராட்ட களத்திற்காக வக்ஃப் செய்கிறார்கள். ஒரு கட்டத்திற்கு மேல் இன்றைக்கு நீங்கள் அந்த சொத்து மதிப்பை எடுத்து பார்த்தால் 150 கோடி பெருமக்களை, 150 கோடி தாண்டி நிற்கும். முழுவதுமாக எடுத்து கொடுத்தார். அவரும் அவர் குடும்பமும் இந்த நாட்டிற்காக வேண்டி பெரும் தியாகத்தை செய்தார்கள். சுபாஷ் சந்திர போஸ் சொன்ன வார்த்தை அது. இந்த நாட்டினுடைய பீடை, இந்த நாட்டினுடைய பிணி, இந்த நாட்டில் ஏற்பட்டு இருக்கிற அழுக்கு, இவைகள் எல்லாம் போக்க வேண்டும் என்றால் கொடையாளி ஹபீபின் மருந்துதான் இந்த நாட்டிற்கு தேவை என்று சொன்ன வார்த்தைகள் எல்லாம் வரலாற்றில் ஒரு காலமும் மறந்துவிட முடியாது. முஸ்லிம்கள் தங்கள் நினைவில் இருந்து நீங்கவும் விடாது. அதிகமான தியாகங்கள், குருதிகளை மேற்கொண்டவர்கள் முஸ்லிம்கள். அன்றைய காலகட்டத்தில் 1947 சுதந்திரம் பெற்ற நள்ளிரவிலே ஜவஹர்லால் நேரு நடுநிசி இரவிலே பேசிய உரையில் சொன்ன வார்த்தை எது தெரியுமா? When the world sleeps, India will wake. உலகம் எல்லாம் உறங்கிக் கொண்டிருந்த வேளையில் இந்தியா விழித்திருக்கிறது என்று சொன்னார். ஆம், இப்படித்தான் சுதந்திரத்தை வாங்க வேண்டும் என்று 90 நாடுகள் இந்தியாவின் சுதந்திர தினத்திற்கு பின்னால் தான், இந்தியாவினுடைய சுதந்திரம் பெற்றது பின்னால் தான் வாங்குவதற்கு முயலித்தார்கள். 1930 பெருமக்களை நடைபெற்ற மாநாட்டிலே மௌலானா முகமது அலியை நாம் மறந்துவிடவே முடியாது. லண்டனிலே வட்டமேஜை மாநாட்டில் 5 நிமிடம் தான் பர்மிஷன் கொடுத்தார்கள். மௌலானா முகமது அலி ரஹ்மஹுல்லா அவர்களுக்கு 5 நிமிடம். அவர்கள் பேசியது 2 மணி நேரம் உரை. அது 2 மணி நேரம் உரை. அவர் பேச்சியில் கடைசியில் அவர் சொன்ன வார்த்தை, என்னுடைய சரீரம் இறந்து விட்டது என்றால் சுதந்திரம் பெற்ற நாட்டில் தான் என்னை அடக்க வேண்டும் என்று சொன்னார். ஆனால் அடிமை பெற்று இந்த இந்தியாவில் அடக்கக்கூடாது என்றவுடன் லண்டனில் கூட சுதந்திரம் பெற்று இருப்பதனால் அடக்கலாம் என்று எல்லோரும் நிற்கும் பொழுதும் கூட அங்கேயும் அடக்கப்படவில்லை. ஒரு இந்தியர், ஒரு முஸ்லிம் சுதந்திரத்திற்காக, ஒரு மண்ணுக்காக எல்லா நாடுகளிலும் பேசி வரும் பொழுது அவருடைய அடக்க ஸ்தலத்தை தேடுகிறது ஒரு சமூகம். 20 நாடுகள் அவருடைய ஜனாசாவை கேட்டது. 20 நாடுகள் கேட்டது. இப்படி ஒரு வீரனை, இப்படி ஒரு சித்தாந்தத்தை மக்களுக்கு கொடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்திய மௌலானா முகமது அலியை எங்களுக்கு கொடுங்கள், எங்கள் நாட்டை நாங்கள் அடக்கிக் கொள்கிறோம் என்று கேட்டார்கள். எங்கும் கொடுக்கவில்லை. கடைசியில் வலிமார்கள், நபிமார்கள், ரசூல்மார்கள் அடக்கம் பெற்ற பலஸ்தீன் பைத்துல் முகத்தஸிற்கு அங்கு அனுப்பப்பட்டது. அங்குதான் அவர்களை அடக்கமும் செய்தார்கள். பெருமக்களே,
ஏன் சொல்லுகிறேன்? பின்னால் வந்த நாடுகள், பின்னால் வந்த நேரங்களில் நமக்கு தெரியும். இன்றும் நீங்கள் டெல்லியிலே இந்தியா கேட் என்று சொல்லப்படுகின்ற அந்த வாசலில் நுழையும் பொழுது சுதந்திரத்திற்காக போராடி உயிரிழந்தவர்களுடைய பட்டியல்கள் அந்த சுவற்று பகுதிகளில் எழுதி கொண்டிருக்கிறார்கள். 95,300 பெயர்கள் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் கூர்ந்து பார்த்து எண்ணினால் தெரியும் 65,390 பெயர்களும் முஸ்லிம்கள் என்பதுதான் ஆச்சரியமானது. ஏறக்குறைய 2 மடங்கு, 3/2 பங்கு முஸ்லிம்களுடைய களங்கள் அங்கே இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பல நாடுகள் இந்தியாவிற்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் மிகப்பெரிய பாராட்டுகளையும் குவிந்து கொண்டு இருந்தாலும் இந்த நாட்டில் நமக்கு தேவையான முக்கியமான ஒன்று ஓட்டு பெருமக்களே. ஒரு காலத்தில் எல்லா மக்களும் ஒன்றிணைந்து ஆங்கிலேயர்களை வெளியெடுத்ததற்கு, மக்களின் மீது அநீதம் இழைத்தவர்களை வெளியேற்பதற்கு ஒன்று கூடிய அந்த கரங்கள் எல்லாம் இன்று காணவில்லை. நிறங்கள் பூசப்படுகிறது, வேற்றுமையை விதைக்கிறார்கள், புதிதான முகங்களை கொண்டு வந்து பாவனைகள் காட்டுகிறார்கள். இதற்கிடையிலே ஓட்டுக்கள் கடைசி உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். ராகுலினுடைய அறிவிப்போ இந்த சமீபத்தில் பாராளுமன்றத்தில் கிடைக்கப்பட்ட ஒரு தகவல் உங்கள் ஜும்மாவிலே கொடுக்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். ஏராளமான பேர் வாக்களித்தும் கூட மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடைபெற்ற இடம் இன்னும் அந்த தேர்தல் கமிஷனுடைய சந்தேகம் நீங்காமல் இருக்கிறது என்ற அறிக்கை நமக்கு ஆச்சரியத்தில் உண்டாக்கி இருக்கிறது. ஏராளமான பேர் வாக்கு கொடுத்தாலும் பூத் ஏஜென்ட்களாக இருந்தவர்கள் அப்படி ஒரு பெரிய கூட்டமே இங்க வரவே இல்லையே, இந்த ஓட்டு எங்கிருந்து வந்தது என்று கேட்கிறார்கள். எப்படி இது வந்தது என்று கேட்கிறார்கள். வீடியோ காட்சிகள் ஒரு பக்கம் தேர்தல் கமிஷனை பற்றி கொடுக்க வேண்டிய ஆவணங்களை கொடுக்க மறுக்கிறது. 2024 மக்களவை தேர்தலிலே அறிவிப்பதற்கு சில நாட்கள் மட்டும்தான் இருந்தது. ஆனால் தேர்தல் கமிஷனராக இருந்தவர் அருண் கோயல் அவர்கள் ராஜினாமா செய்கிறார்கள். ஏன்? யாருடைய நிர்பந்தத்திற்காக ராஜினாமா செய்கிறார்கள்? எங்கே இருக்கிறது சுதந்திர நாடு? நான் என்ன சொல்லுகிறேனோ அதுதான் நீ செய்ய வேண்டும் என்கின்ற அநீத போக்கை ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்கும் பொழுது கையாளக்கூடிய மத்தியத்தில் நாம் இருக்கக்கூடிய ஒரு மோசமான அவலநிலை. ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்புகிறார். 2 மணி நேரத்திற்குள்ள அந்த கடிதம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஒரு தேர்தல் ஆணையர் சிந்திக்கக்கூடிய ஒரு சிறுவில் சில குழுவை அமைத்து அதற்கு ஒரு தலைமை நீதிபதியை வைத்திருக்கிறார்கள். அந்த தலைமை நீதிபதியை கூட மத்தியில் நீக்கி விடுகிறார்கள். யாருக்கும் எந்த விதத்திலும் அவர்கள் எந்த அதிகாரத்தில் இருந்தாலும் அவர்கள் என்ன நாடுகிறார்களோ, அவர் யாரை விரும்புகிறார்களோ அதை மட்டும் தான் அங்கு செய்ய முடியும். எனவே வாக்குரிமை பட்டியலில் இருந்து வாக்காளர்கள் வந்து இருந்தாலும் முஸ்லிம்கள் குறிப்பாக பெயர்களை மாற்றுவது, இனிஷியலை எடுப்பது, அட்ரஸ்கள் இல்லாமல் இருப்பது, இப்படி ஏதேனும் ஒன்றை கொடுத்து நம்மிடம் இருக்கக்கூடிய வாக்காளர் அட்டையை குளறுபடியாக ஆக்கக்கூடிய சதித்திட்டங்கள் தற்போது ஊடுருவி வருவது முஸ்லிம் சமுதாயத்திற்கு ஒரு விழிப்புணர்வு தருவதற்காக சொல்லுகிறேன். வாக்குரிமையை பட்டியலில் உங்கள் பெயர் இருக்கிறதா என்பதை ஒரு பலம் சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய கரம், உங்களுடைய விரல் உங்களுக்கு கிடைக்கப்பட்ட சுதந்திரத்திற்கு கிடைக்கப்பட்ட உரிமை என்பதை மறந்துவிட வேண்டாம். ஒட்டுமொத்தமாக ஒன்றிணைந்து போராடிய வாரிசுகளில் நாம் முதன்மையானவர்கள். இன்னமும் நல்ல தலைமை கொண்டு வருவதற்கு நாம் மௌனமாக இருந்துவிடக் கூடாது. அநீதம் இழைத்தவர்களுக்கு முன்னால் மௌனமாக இருந்தால் நரகத்தின் ஜுவாலைகள் தான் நமக்கு நாளை பரிசாக அமையும் என்பதை முஸ்லிம் மக்கள் எச்சரிக்கையாக நினைக்க வேண்டும். சமூகத்தில் ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்கு, நல்ல மக்களை, நல்ல அரசரை, நல்ல ஆட்சியை கொண்டு வருவதற்கு நம்முடைய ஓட்டுரிமையை சிறப்பானதாக ஆக்கி வையுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதையெல்லாம் நாம் எங்கேயெல்லாம் ஏமாற்றப்படுகிறோமோ, எங்கெல்லாம் நம்மளுடைய உரிமைகள் களவாடப்படுகிறதோ, எங்கெல்லாம் நாம் தெருக்களிலும் சாலைகளிலும் போராட்டத்திற்கு வந்து இறங்குகிறோமோ, முழுமையாக அல்லாஹ் அவைகளுக்கு ஆரோக்கியமான தீர்வை தந்தருள் புரிவானாக. எதிர்வரும் காலங்களில் இந்தியாவின் நல்லாட்சி மலர்ந்து சுதந்திரமாக வாழக்கூடிய தௌஃபீக்கை நாட்டிலும் வீட்டிலும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.